தோழர்களே, வங்கி அலுவலர் தேர்விலே கூட சமூக நீதியை தட்டி பறிக்கிற சூழ்ச்சியை செய்தான். கொதித்திட வேண்டாமா? ஓபிசி தலைவர்கள், சாதி சங்க தலைவர்கள், சாதி பெருமை பேசுகிற தலைவர்கள், வங்கி அலுவலர்களுக்கான தேர்வு நடக்கிறது. ஓபிசி ரிசர்வேஷன்ல இருந்து 27% 6% எடுக்கிறான், பறிக்கிறான். ஷெட்யூல் காஸ்டுக்கான ரிசர்வேஷன்ல இருந்து 2%, ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கான சதவீதத்திலிருந்து 1.5%, 9.5% பறித்து முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பொருளாதார நலிவடைந்த பிரிவினருக்கு 10% கொடுக்கிறான். ஜெனரல் கேட்டகரியில இருந்து ஒரு 0.5, இவங்கள்ட்ட இருந்து ஒரு 9.5, 10% கொடுக்கிறான். யார் இங்கே பொங்கி எழுந்தது? வேல் 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 என்று வேல் முருகவேல் தூக்குகிறார்களே, இவர்கள் உன் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார்களா? நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இந்திய அளவில் என்றைக்கு சமூக நீதிக்காக போராடி இருக்கிறான்? அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. ஓபிசி மக்களுக்கு மிக முக்கியமான தேவை என்பது சமூக நீதி. SC/ST விட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டார். ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு, அதுதான் இன்றைக்கு பலரை நீதிபதி ஆக்கி இருக்கிறது, பலரை பேராசிரியர்கள் ஆக்கி இருக்கிறது, பலரை உயர் பொறுப்புகளுக்கு வர வைத்திருக்கிறது. மண்டல் பரிந்துரைக்கு முன்பு உண்டா இடஒதுக்கீடு? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முனைந்த போது, அதை அறிவித்த போது, அதை எதிர்த்து இந்தியாவில் போராட்டம் நடத்தியது யார்? அவன் அல்லவா உன்னுடைய முதல் எதிரி. ஓபிசி இந்து சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், வரலாறு படிக்காதவர்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன், வரலாறு அறியாதவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகிறேன். VP சிங் அவர்கள், சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த ஆணை பிறப்பித்த போது அவருக்கு உற்ற துணையாய் இருந்தது மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு தலித் தலைவர். அவர் எதிர்ப்பு தெரிவித்தாரா? அல்லது அகில இந்திய அளவில் எந்த ஒரு தலித் இயக்கமாவது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று குரல் கொடுத்ததா? எதிர்ப்பு தெரிவித்ததா? போராட்டம் நடத்தியதா? தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உட்பட மண்டல் பரிந்துரையை ஆதரித்தோம். ஆனால் அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை புறப்பட்டது. எதற்காக? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது, 27% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அதை திரும்ப பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருந்த அத்வானி எவ்வளவு பெரிய வன்முறையை வித்திட்டார்? வட இந்திய மாநிலங்களில் எவ்வளவு ரத்த ஆறு ஓடியது? பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த பிராமண சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்தார்களே. வரலாறு காணாத ஒன்று அல்லவா? என்றைக்கும் வீதிக்கு வந்து போராடாத அவர்கள் ஓபிசி மாணவர்களின் இடஒதுக்கீட்டை எதிர்த்தல்லவா போராட்டம் நடத்தினார்கள், ரத்த யாத்திரை நடத்தினார்கள். திருமாவளவனை எதிரி என்று காட்டும் ராமதாஸ் போன்றவர்கள் அத்வானியை அல்லவா எதிரி என்று காட்ட வேண்டும். திருமாவளவனா எதிரி? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று போராடிய திருமாவளவன் உங்கள் எதிரியா? இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறையை வித்திட்ட அத்வானி உங்கள் எதிரியா? வங்கி தேர்விலே ஓபிசி மாணவர்களுக்கு, ஓபிசியை சார்ந்தவர்களுக்கு 6% பறித்துக் கொண்டதை கண்டித்து போராட்டம் நடத்தி அதை மீட்டு தந்த விடுதலை சிறுத்தைகள் உங்கள் எதிரியா? அதை பறித்துக் கொண்ட பிஜேபி உங்கள் எதிரியா? யார் எதிரி? இதை கூட தெரியாமல் நீங்கள் வேல் வேல் வால் வால்னு கத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உன் கையில எதுக்கு அவன் வேலை கொடுக்கறான், சூலத்தை கொடுக்கறான்? உன் கையில திருக்குறள் கொடுக்கறான்னா சரி, உனக்கு படிக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்தால் சரி. கடந்த 2 வருஷத்துல இங்க ஒரு ஆள் வந்து அடி தொண்டையில கத்துவாரு. அவர் வந்து தன்னை ஊருக்கே ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ராஜான்னு பேர் வச்சிருந்தனால ராஜான்னு அவர் ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருக்கிறாரு. தான் சொல்றதெல்லாம் வந்து ஆணையா இங்க வந்து நடைமுறைப்படுத்தப்படணும். அவருக்கு என்னன்னா, இப்ப நேத்து வந்து ஒரு நடிகைக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு அடி தொண்டையில கத்துறாரு. திருமாவளவன் அவன் இவன் பேசினா அப்படியாவது நமக்கு வந்து ஊடகத்தில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும். எப்படியோ என்னை வச்சு புழைச்சிங்க. என்ன சொல்லி என்ன காட்டி தர்மபுரியில் ஜெயிச்சார், மகனை ஜெயிக்க வச்சார். சரி, எனக்கு என்னால கிடைத்தது நான் பிளஸிங் பண்ணேன், எப்படியாவது ஜெயிச்சுவாங்க. ஏன்னா எனக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது.
திருமாவளவன் தான். சரி, என்னால உங்க பழப்பு கிடைச்சா நல்லதுதான். இப்போ என்னதான் அடித்தொண்டையில கத்தினால ராஜா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்பென் ஃபோர்ஸ் தூக்கி போட்டாங்க. இனி மாநில பொறுப்பும் கிடைக்காது, தேசிய பொறுப்பும் கிடைக்காது, எலெக்ஷன்ல சீட்டே கிடைக்காது. பாருங்க, அவர் காரைக்குடியில் நிக்கலாம்னு ஆசைப்படுவார். அவர் நின்னாலும் ஜெயிக்க முடியாது, அது வேற. ஆனா அவரால் சீட்டு வாங்க முடியாது. அப்ப ரொம்ப அதிகமா இன்னும் வேகமா கத்துவோம், திருமாவளவன் ஒரு தற்குறி, அவன் உன்னை விட மாட்டோம். இது ஏன் மண்ணுடா, இது நான் நடமாடக்கூடிய மண்ணுடா, இது என் ஊர்ல வந்து நான் பிறந்த இடத்துல வந்து நான் நடமாடக்கூடிய இடத்துல வந்து நீ அடித்தொண்டையால கத்திட்டா, அடிவயிறு வலிக்க கத்திட்டா திருமாவளவன் பயந்து பின்வாங்கி ஓடிடுவானா? நாங்க அந்த மாதிரி ஏட்டிக்கு கொட்டி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பேச மாட்டோம். ஏன்னா உனக்கு வாய்ப்பு தர மாட்டோம், நாங்க பேச மாட்டோம். கீழ்த்தரமா பேச எங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல எங்களை. என் மேல சொன்னது அத்தனையும் அபாண்டமான பொய். அது ஏன் அமைதியா இருக்கிறேன்னா, ஒரு நாள் மக்கள் புரிந்து கொள்வார்கள், பெண்கள் புரிந்து கொள்வார்கள். மனுஸ்மிருதி எடுத்து படிக்கட்டும், அவங்க அத்தனை பேரும் நாங்க திருமாவளவனுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையான்னு தான் அவன் மனுஸ்மிருதி படிக்கட்டும். நான் ஏன் கருத்தா சொல்லலையே, நான் பெண்களுக்காக தானே வாதாடுறேன். பெண்கள் இந்த மண்ணில் அடிமைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் அந்த நூல் தான், அந்த நூலின் சாரம் தான், அது ஏற்படுத்திய தாக்கம் தான். இத்தனை தலைமுறைகளாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன்? அதுக்கு விடை சொல்லுங்க.